இவ்வளோ தமிழ் படங்கள் வந்ததுக்கு அப்புறமும் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு ஹாலிவுட் மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஹாலிவுட் லவர்ஸ்லாம் அப்படின்னு விசில் அடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. எஸ், ஹாலிவுட் மூவி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன மூவி அப்படின்னு கேட்குறீங்களா? இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்னு சொல்கிறதா, இல்லை இந்த ஹார்ட் வீக் ஆனவங்க, அப்புறம் கிட்னி சட்னி ஆனவங்க, கல்லீரல் கல்லா போனவங்க, மண்ணீரல் மண்ணா போனவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னா கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா இந்த படம் ஏலியன்ஸ் படம். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஏலியன்ஸ் மூவியில் எப்படி இருக்கும்? ஆமாம், வயிற்றுக்குள்ளேருந்து ஏலியன்ஸ் வர்றது, வாய்க்குள்ளேருந்து ஏலியன்ஸ் வர்றது, காதுலேருந்து வர்றது, மூக்குலேருந்து வர்றது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஹாலிவுட் மூவி இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்க படம். ஸோ தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் தான் ஏலியன் கோனன் தமிழில். ஓகே, அடுத்த வாரம் வந்து என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற லிஸ்ட்டையும் தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, போதும் இந்த வாரம் ரிலீஸ் ஆனதெல்லாம் முடிஞ்சு போச்சுல, அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணதை சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அடுத்த வாரம் என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு படமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டைட்டில்ப்பா. சங்கிலி பொங்கலி கதவை திற அப்படின்னு கதவை திறந்துக்கிட்டு ஒரு மூவி வரப்போகுது. அண்ட் இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீவா, ஸ்ரீதிவ்யா, ராதா ரவி, சூரி, இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் டைரக்டர் பேரை கேட்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. எப்படி இவர் இந்த பேர் வச்சிருப்பாரு? ஒருவேளை முழுசாக இருக்க பேரை ஷார்ட் பண்ணிட்டாரோ, இல்லை யாராவது கூப்பிடும்போது அப்படி டக்குன்னு கூப்பிட்டாங்களோ அப்படிலாம் எனக்கு தோணுது. பேர் கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஐக் டைரக்டர் பேர். அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. ஃபைனலி சங்கிலி பொங்கலி கதவை திறக்குதா மூடுதா அப்படின்றது அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்ததாக வந்து என்ன மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வாரமாக வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்து ஃபைனலாக வந்து இந்த டேட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து கணேஷ் வெங்கட்ராமன் நடிப்பில் வெளியாக இருக்கும் இணையதளம். அண்ட் இந்த படங்களோட சேர்த்து இன்னும் சில படங்கள்லாம் இருக்கு. என்னென்ன படங்கள் வாங்க பார்த்துருவோம். அண்ட் இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் சாதனைகள் படித்து கொண்டிருக்கும் படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா வாரம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து பாப்பா எல்லாம் பின்னாடி பாப்பா அப்படின்ற அளவுக்கு எல்லா படங்களையும் பின்னாடி தள்ளிடுச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு வந்து வசூல் சாதனை படைச்சிக்கிட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னா வேற ஒரு படமும் இல்லைங்க, பாகுபலி. இந்த படம் தான் இன்னைக்கு காலை கூட நம்ம படத்தை பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம், இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து கொஞ்சம் கூட குறையாம தேட்டரில் என்ன முன்னாடி பின்னாடி வா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது தேட்டரில். ஸோ இப்போ வரைக்கும் வசூல் சாதனையில் முதல் இடத்துல இருப்பது பாகுபலி தி கன்க்ளூஷன். அண்ட் பாகுபலியை தொடர்ந்து நம்மளுடைய வசூல் பட்டியலில் அடுத்ததாக இடம் பிடித்திருக்கும் படம் பாண்டி. தனுஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணாலும் நச்சுன்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். இப்போ வரைக்கும் பட்டியலில் 2வது இடத்துல அப்படியே இருக்காங்க. அடுத்ததாக நம்மளுடைய வசூல் பட்டியலில் சாதனை படுத்திருக்கும் அடுத்த படம் சிவலிங்கா. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த முதல் வாரத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே வந்து அதோடைய சாதனையில் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க. சிவலிங்கா வந்து இந்த அளவுக்கு இந்த 3வது இடத்துல வந்து அப்படியே இருக்காங்க அப்படின்றதுனாலே அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். ஷோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் சொல்லாமல் எழுந்து போயிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கல்லை கொண்டு டிவி மேலே அடிச்சு உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். அது அடுத்த விஷயம். என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக பேசி ஆகணும். இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் சினிமாவில் எவ்வளவோ படங்கள் ரிலீஸ் ஆகுது, எவ்வளவோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது, டீசர் ரிலீஸ் ஆகுது, சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் ரிலீஸ் ஆனாலும் ஒரு சில டீசர் மட்டும் ரிலீஸ் ஆகுமா, எப்போ ரிலீஸ் ஆகும், டேட் என்ன, டைம் என்ன, நேரம் என்ன, அப்படி நிமிடம் என்ன, நொடி என்ன அப்படின்னு நம்ம நோட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த லிஸ்ட்டில் இந்த ட்ரெய்லர் இந்த டீசர் நம்மளை வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். தவம் இருந்து ஃபைனலி இந்த டீசர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான்லாம் விடிய தூங்காமல் வெயிட் பண்ணி க்யூவில் இருந்து அப்புறமா பார்த்தேன் இந்த டீசரை. ஸோ அந்த அளவுக்கு மக்களுடைய பேர் ஆதரவை கொண்ட ஒரு டீசர் அப்படின்னு சொல்லலாம். எஸ், நம்மளுடைய none other than தல விவேகம் படத்தோட டீசர் தான். ஃபைனலி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அப்புறம் அடுத்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது, அப்புறம் விவேகம் டீசர், அப்புறம் வசூல் சாதனை பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஸ்னீக் பீக் விஷயங்களெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படங்களை பற்றின ஸ்னீக் பீக் விஷயங்களோட வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் பை ஃப்ரம் இந்து சைனிங் ஆஃப். டாடா.